திருமணம், காதுகுத்து, கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளின் போது மொய் செய்யும் வழக்கம் நமது முன்னோர்கள் காலத்தில் இருந்தே வழக்கத்தில் உள்ளது. மொய் செய்யும் போது 100, 500, 1000 என்று மொய் செய்யாமல் அதனுடன் ₹1 வைத்து மொய் செய்வது ஏன் தெரியுமா? ஒவ்வொரு வழக்கத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. இப்படி ₹1 சேர்த்து மொய் செய்வதற்கும் ஒரு காரணம் உண்டு. ஆம், அந்த காலத்தில் பணம் என்பது பொன் மற்றும் வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகத்தில் நாணயங்கள் வடிவத்தில் உருவாக்கப்பட்டு புழக்கத்தில் இருந்து வந்தன. அதுவும் சும்மா இல்லை. ஒரு வராகன் பொன் என்பது 32 குன்றின் எடை. அந்த 32 என்பது 32 வகையான தர்மங்களை குறிப்பதாகும். எனவேதான் இது தர்மம் தவறாது சம்பாதித்த நாணயம். இதை நீங்களும் தர்மம் தவறாமல் செலவிடுங்கள் என்பதை நினைவூட்டும் வகையில் இந்த மொய்ப்பணமும் அந்த காலத்தில் மதிப்புமிக்க உலோக நாணயங்களினால் வழங்கப்பட்டு வந்தது. அதனால் மொய் செய்பவருக்கும் தான் ஒரு மதிப்புமிக்க பொருளை அன்பளிப்பாக கொடுத்ததாக ஒரு மன நிறைவு இருந்தது. ஆனால் நோட்டுகள் என்கிற ரூபாய் தாள்கள் புழக்கத்தில் வந்து நாணயத்தின் இடத்தை பிடித்து கொண்டன. நோட்டு தாள்கள் உலோக நாணயங்களைப் போல் உண்மை மதிப்பு கொண்டவை அல்ல. எனவே ரூபாய் தாளை மொய்ப்பணமாக கொடுப்பவர் மனதில் தான் ஓர் உண்மையான மதிப்பு கொண்ட பணத்தை மொய்யாக செய்யவில்லை என்ற மனக்குறை இருந்தது. எனவே மொய்ப்பணமாக வைக்கும் ரூபாய் தாளுடன் மெய்யான மதிப்பு கொண்ட வெள்ளி ₹1 நாணயத்தும் சேர்த்து கொடுக்கும் பழக்கத்தை உருவாக்கி மனக்குறையை போக்கிக் கொண்டனர். அந்த காலத்தில் மதிப்புமிக்க வெள்ளியில்தான் நாணயங்கள் உருவாக்கப்பட்டன. அவையே பணமாக புழக்கத்தில் இருந்து வந்தன. எனவேதான் நாம் மொய்ப்பணம் வைக்கும் பழக்கத்தில் 101, 501, 1001 என்று ₹1 சேர்த்து வைக்கும் பழக்கம் மரபானது. சுப காரியங்களில் மொய் செய்வதும் ஒரு நல்ல பழக்கம்தான். அதனால்தான் முன்னோர்கள் இப்படி ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள்.